வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல் குட் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் அண்ட் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கோ ஆன டிப்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஒரு பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எல்லா கொஷின்ஸையும் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, பாஸ் மார்க் வேணும் அப்படின்னாவே நீ எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் மார்க் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் வெறும் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டு வருவாங்க. அதாவது 3 10 மார்க் அட்டன் பண்ண வேண்டியதில் 2 இல்லை 1 அண்ட் 5 மார்க் 5 பண்ண வேண்டியது இடத்துல 2 3 அப்படி பண்ணுவாங்க. இப்படிலாம் அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு வந்தால் டெஃபினட்டாக அவங்களால பாஸ் மார்க் வாங்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா கொஷினும், அதாவது 2 மார்க் கொஷின் 10 எழுதணும் அண்ட் 5 மார்க் கொஷின் 5 எழுதணும் அண்ட் 10 மார்க் கொஷின் 3 எழுதணும். இது எல்லாத்தையுமே எழுதினாதான் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ், இது ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் பேப்பராக இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஃபார்மெட்டு, ஃபார்முலா, மெத்தட் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சாப்டர் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நீங்கள் எக்ஸாமில் போய் டி ஷேப்பில் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமினருக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கரெக்டாக ஃபார்மேட் கூட தெரியாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, அதனால் ஃபார்மேட் என்ன அப்படின்றது எல்லா சாப்டர்லேயும் அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வருதோ இல்லையோ, நீங்கள் ஃபார்மேட்டை ரொம்ப கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க எக்ஸாமினர்ஸ்? ஓகே, உங்களுக்கு சம் போட தெரியுது, பட் ஏதோ தப்பால் ஆன்சர் வரலை அப்படின்ற ஐடியா தான் அவங்க மைண்டுக்கு வரும். நீங்கள் ஃபார்மேட்டே தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியல அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதனால் அந்த ஃபார்மேட் மெத்தடுன்றது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு சாப்டருக்கும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் படி பார்த்தோன்னா எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடிய ஒரு சாப்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் தான். அதாவது யூனிட் 4. இது பார்த்திங்கன்னா குட்வில்லாக இருக்கட்டும் அண்ட் ஷேர்ஸாக இருக்கட்டும், நமக்கு நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் ரொம்ப கம்மி தான் அண்ட் ஈஸியும் கூட. அதாவது குட்வில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறீங்க. ஓகே, அப்போ அந்த குட்வில் சாப்டராக இருக்கட்டும், ஷேர்ஸில் பார்த்திங்கன்னா 3 மெத்தடு தான் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப லெஸ் டைமில் இந்த சாப்டர் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக இதில் 15 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது 5 மார்க்கில் ஒரு கொஷினும் 10 மார்க் கொஷினில் ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக. டெஃபினட்டாக குட்வில்லோ ஷேர்ஸ்லேருந்தோ நமக்கு 15 மார்க்கில் ஒரு கொஷின்ஸ் 2 வந்துடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தியரி கொஷின்ஸ் ஒரு 2 இல்லை 3 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த ஒரு சாப்டர், அதாவது யூனிட் 4 நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களால் டெஃபினட்டாக 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது எதை மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சாப்டர் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். இது அந்த அளவுக்கு ஈஸியும் கூட மற்ற சாப்டரை கம்பேர் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டே மொத்தத்தில் ரொம்ப ஈஸியாக தான் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, போன இயர் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா கார்ப்பரேட்டில் 9 சாப்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ், நம்ம இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. வெறும் 6 சாப்டர் தான். ஓகே, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, அண்டர் ரைட்டிங் இருக்குது, இது யூனிட் 1ல். அண்ட் யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் அண்ட் டிபேஞ்சர்ஸும் இருக்குது. இது யூனிட் 2ல் இருக்குது. அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்லும் ஷேர்ஸும் தான். அப்போ சாப்டர்ஸே நிறைய குறைஞ்சி போனதுனால ஈஸியாக உங்களால் இந்த கார்ப்பரேட்டை படிக்க முடியும். முதல்ல கார்ப்பரேட் கஷ்டம்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அதோட சாப்டர்ஸ் நிறைய இருக்கும், வாஸ்ட்டாக இருக்கும். 9 சாப்டர்ஸ் இருக்கும் 5 யூனிட்ஸில். அப்போ அதை நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதும் படிக்கிறதும் நம்ம சிலபஸை முடிக்கிறதுக்குமே நிறைய டைம் எடுத்துப்பாங்க காலேஜில். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக 6 சாப்டர் அப்படின்றதுனால ஈஸியாக நம்மளால் இந்த சிலபஸை கவர் பண்ண முடியுது. ஓகே, அதனால் நீங்கள் இந்த யூனிட் 4க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் எந்த சம் கொடுத்தாலும் போட முடிகிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அவசியம்.
அப்போ நிச்சயமாக நீங்கள் பாஸ் மார்க் வாங்கிடலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த குட்வில் சாப்டர்லேயும் இந்த வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ்லேயும் எந்த சம் கொடுத்தாலும் போட உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் மார்க் வாங்க முடியும். அடுத்து நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 3. யூனிட் 1 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்கும் ஒரு 10 மார்க்கும் கேட்டுடுவாங்க. ஓகே, இப்போ இதில் அண்டர் ரைட்டிங்கும் இருக்குது. அண்டர் ரைட்டிங் 5 மார்க்கில் கேட்டுட்டு 10 மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் கேட்கலாம். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் இந்த யூனிட் படிக்கிறதுனால இதுலேயும் உங்களுக்கு ஒரு 15 மார்க் வாங்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கும் கேட்குறாங்க அண்ட் 10 மார்க்கும் கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு 15 மார்க் வந்துடும். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த நம்ம ஃபார்மேட் படி போட போகிறோம், அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் என்னென்ன நோட் இருக்குது அப்படின்றது தெரியணும், எந்த நோட்டுக்குள்ளே எது வரும் அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட், அந்த பேலன்ஸ் ஷீட் நோட்ஸில் எந்தெந்த நோட்டில் எது வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஈஸியாக இந்த 2 சாப்டரை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க, நல்லா வந்து பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்து நிச்சயம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னா அதை மாதிரியே உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதை மாதிரி ஐடியாவில் கேட்குறாங்க கொஷின் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது மூலமாக. அப்போ நம்ம தெரியாத டாப்பிக்கோ எது மாதிரி எதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எந்த சாப்டருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது மூலமாக தெரியும். இது வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸில் தான் இருக்குது கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதாவது கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த சாப்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுலேருந்து எதை மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது உங்களுக்கு ஐடியா வரும். அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸும் வரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. எக்ஸாம் ஹாலில் கொஷின் பேப்பரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா புக்கில் பார்த்து அவங்க ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கும் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த ப்ராக்டிஸை வீட்டிலேயே எடுத்து நிறைய கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியர் வராது. நீங்கள் நார்மலாக கேஷுவலாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய கொஷின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸில் நடத்துனது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் கிளாஸில் நடத்துனதோ என்ன போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாமையே நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஒவ்வொரு சாப்டர் முடிக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அந்த சாப்டரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, நமக்கு சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் நல்ல மார்க்குன்னு வேண்டாம், சென்டமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களால் நிச்சயம் ஸ்கோர் பண்ண முடியும். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.